வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச் ப்ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் 2026ல முதல் மேட்சான பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாந்து மேட்ச் எப்படிலாம் போகும் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ தான். மற்றபடி இந்த வீடியோ எந்த ஒரு இதுக்கும் இதாகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் கொழும்புல இங்கிலாந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொழும்புல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் நடக்குமா இல்லையாங்கிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஏன்னா இயற்கை ஃபுல்லாக அந்த ஊரில் மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா சீரீஸோடய பார்த்தோம், நிறைய மழை மேட்ச் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடியும் அங்கே நிறைய பெரிய மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் இந்த மேட்ச் முதல் T20 வேர்ல்டு கப் மேட்ச் சனிக்கிழமை 11 மணிக்கு நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படியே டாஸ்லாம் போட்டு மேட்ச் ஆரம்பிச்சாலும் பாதியில கேன்சல் ஆகி போறதுக்குமே வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஸோ பிச்சு, இந்த பிச்சு எப்படிப்பட்ட பிச்சு அப்படின்னா, ரொம்ப லோ ஸ்கோரும் போகாது, ரொம்ப ஹை ஸ்கோரும் போகாது. அந்த லோக்கும் மீடியமுக்கும் உள்ள ஒரு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா தான் அந்த இது இருந்துட்டு இருக்கு. பெருசா இந்த நம்ம இந்தியாவில் ஸ்கோர் பண்ற மாதிரி ஒரு 240 220 அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்றதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. அதே போல ரெண்டு பவுலர்ஸுக்குமே இங்க சப்போர்ட் கிடைக்கும். ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் சரி, ஸ்பின்னரா இருந்தாலுமே சரி, இங்க சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஃபுல்லா ஸ்பின்னுக்கே டாமினேட் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லா ஃபாஸ்ட் டாமினேட் பண்ண மாட்டாங்க. ஆனா குறிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டே மேட்ச் தான். அதனால நைட் மேட்ச் தான் மோஸ்டா இந்த பிச்சில் T20 ரிசல்ட் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இது 11 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கும், நீங்க இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா நீங்க டெஸ்ட் மேட்ச்லாம் ஸ்ரீலங்கா பிச்சில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்லாம் அதிகமா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அந்த காரணத்தினால நீங்க கண்டிப்பா ஸ்பின்னருக்கு விக்கெட் எடுப்பாங்கன்னு நம்பி பார்க்கலாம். ஸோ ஓவராலா இதில் 47 மேட்ச் நமக்கு இந்த பிச்சில் T20 நடந்திருக்காங்க. எல்லாமே நைட்டு மேட்சாக தான் நடந்திருக்கு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது 19-28. ஸோ இதை பார்க்கும்போதே நாளைக்கு நடக்கக்கூடிய பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்ல ரெண்டு டீமோட கேப்டன் போய் டாஸ் போட்டோடனே பார்த்தாலே தெரியும் பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. ஸோ எந்த டீம் வின் பண்ணுதோ, நெதர்லாந்து வின் பண்ணால் அப் டு பவுல் ஃபர்ஸ்ட், பாகிஸ்தான் வின் பண்ணாலும் அப் டு பவுல் ஃபர்ஸ்ட் தான் சூஸ் பண்ண போறாங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 151 தான் இருக்கு. அந்த காரணத்தினால ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி அந்த டீமை மடக்கி ரெண்டாவது பேட்டிங் பண்ணி ஸ்கோர் பண்ணி வின் பண்ணலாம் அப்படிங்கறத நினைக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு மேட்ச்ல. அண்ட் ஓவராலா ஸ்கோர் பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 150க்குள்ள 22 இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சமான ஸ்கோர் அதுல தான் வருது. 50-69க்குள்ள 9 இன்னிங்ஸ், 70-89க்குள்ள 12 இன்னிங்ஸ், 90+ வெறும் 4 இன்னிங்ஸ். இதுவே இந்தியா பிச்சா இருந்தா இந்த 22ங்கிறது இங்க வந்திருக்கும், மற்ற எல்லாமே கம்மியா இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கு நம்ம இந்தியா பிச்சா, அங்க ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கடினமான இதாக தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ரெண்டு டீம்ல நாளைக்கு யாரெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் டீமோட பாசிபிள் 11. நான் யாரெல்லாம் நாளைக்கு பாகிஸ்தான்ல விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஃபர்கனும் அய்யூபும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 டவுனா ஃபர்கஸ் அகமன், 2 டவுனா பாபர் அசம், 3 டவுனா சல்மான், 4th டவுனா உஸ்மான் கான். ஸோ பாகிஸ்தான் அவங்களுடைய 6 பேட்டிங் லைனப் சூப்பரா வச்சிருக்காங்க. எல்லாருமே 6 பேருமே சூப்பரா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இதுல அய்யூப் மட்டும் எப்பயாச்சும் டீமுக்கு தேவைனா, இப்போ கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. நம்ம பார்த்தோம், நல்ல டொம்முன்னு எல்லா மேட்ச் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இதுல பவுலிங்கும் பண்றாரு அய்யூப். அய்யூப் அதிகபட்சம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் மேட்சுக்கு எடுக்கிறாரு. தப்பு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துறாரு ஒரு சில மேட்ச்லாம். ஸோ அய்யூப் இந்த 6 பேட்ஸ்மேன்ல ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டரா இருக்காரு. மற்ற யாருக்குமே பவுலிங் ஆப்ஷன்லாம் போட மாட்டாங்க. எல்லாருமே நாளைக்கு மேட்ச்ல பேட்டிங் மட்டும் தான் 6 பேட்டிங். அதுக்கப்புறம் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சடாப் கான் வச்சிருக்காங்க, ஒரு முக்கியமான ஸ்பின்னர் ஆப்ஷன். ஸ்ரீலங்கா பிச்சுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதே போல ஸ்பின்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா நவாஸ் இருக்கிறாரு. அஃப்ரிடி ஃபாஸ்ட் பவுலரா நாளைக்கு நெதர்லாந்து அகைன்ஸ்ட் ஆட போறாரு. அதே போல ஸ்பின்னு அபர் அகமது நல்ல ஸ்பின்னரு. அப்புறம் மிராஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட். ஸோ பாகிஸ்தான் நாளைக்கு நெதர்லாந்து கூட இந்த பிட்ச் அப்படிங்கிற காரணத்தினால அஃப்ரிடியும் சரி மிராஸ் 2 ஸ்பின் ஃபாஸ்ட் பவுலரை மட்டும்தான் எடுத்து ஆட போறாங்க.
மீதி அவங்க 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஐயூபே சேர்த்துக்கணும். ஸோ 1 2 3 4 ஸ்பின்னர் வச்சு ஆட போறாங்க. ஒருவேளை அவங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் நிசம்சாவை கூட உள்ள கொண்டு வச்சு ஆடலாம். பட் என்னோட கணிப்புப்படி பாகிஸ்தான் வந்து நாளைக்கு இந்த 11 பேரோட தான் நெதர்லாந்து எதிர்த்து ஆட போறாங்க. ஸோ இது ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்றக்கூடிய பிட்ச் அப்படி கிடைக்கிறதுனால சடாஃப் கானு, அப்புறம் நவாஸ், அப்புறம் அபர் அகமெல்லாம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நாளைக்கு மேட்ச்ல வந்து 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாங்கன்னு தோணுது எனக்கு. காரணம் என்னன்னா இங்க ஒன்றும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிடையாது. அது நெதர்லாந்துல வந்து நிறைய யங் பிளேயர்ஸையும் ஆட வைக்கிறாங்க. அதுவும் ஒரு பிளஸ் ஆகவும் முடியும், அது மைனஸ் ஆகவும் முடியும். ஸோ இதுதான் பாகிஸ்தானோட பாசிபிள் லெவனா நான் பார்க்குறேன். ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா 6 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க, 5 பவுலர் வச்சிருக்காங்க. ஸோ டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டா கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் ஓரளவுக்கு வின் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ஆப்ஷன் எல்லாமே பார்க்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் படிச்சோம், நல்ல ரொம்ப வருஷமா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அடுத்து மிச்சர் லெவிட், ஸோ நல்ல யங் டேலண்டட் பிளேயர். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நல்ல வேர்ல்டு கப்லாம் ஆட வர்றாங்க புதுசாக. இதுக்கு முன்னாடி நிறைய T20 ஓடியெல்லாம் ஆடினாலும் ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் நல்லா ஆடுறதுக்கு நல்ல யங் பிளட்டாக வர்றாங்க எல்லாருமே. ப்ளஸ் அவர் வந்து ஓப்பனிங்காக ஆடி இருக்காரு, நிறைய மேட்ச்ல வந்து பவுலிங்கும் போட்டிருக்கிறாரு. ஸோ அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங், நல்ல பேட்டிங்கை விட பவுலிங்ல தான் நல்லா விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லயும் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ் லீடை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லே வேணாம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். நெதர்லாந்து அப்படின்னாலே இந்த எட்வர்ட்ஸ், இந்த பேட்ஸ் லீட்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியும். இந்த மிச்சல் லெவிட் இந்த மாதிரி பேர் கூட நம்ம மறக்கணும், இவங்களாம் மறக்க மாட்டேன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங்லாம் பண்ணி நமக்கு இந்த நெதர்லாந்து டீமுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு பேக்கப் பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. அதே போல இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது பிளேயர் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக்லைன் ஹேஷட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் எல்லா மேட்சுமே கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காரு, ப்ளஸ் பவுலிங் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ வச்சுக்கலாம், நம்ம நல்லா ஆடி இருக்காரு. அக்கர்மேன் உங்களுக்கே தெரியும், நிறைய டொமஸ்டிக் அந்த மாதிரி லீக்லாம் வந்து ஆடுவார். நெதர்லாந்து தவிர்த்து இந்த T20 பிளாஸ்ட் அந்த மாதிரி இங்கிலாந்து கிரிக்கெட் எல்லாமே நல்லா ஆடிருக்காரு. எட்வர்ட்ஸ் தெரியாத ஆளே இருக்காரு. ஏன்னா அந்த டீமோட கேப்டன் பிளஸ் ஒரு டீசெண்டான பேட்டர் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருப்பார். இப்போ இவரும் வந்து பாத்தீங்கன்னா நோவாக் க்ரோஸ், இவரும் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க, விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்கிறாரு. பட் எட்வர்ட்ஸ் இருக்கிறதுனால அவர் பண்ண மாட்டாரு. பட் நல்ல ஒரு நிதானமான ஒரு ஆட்டக்காரராக இருப்பார். அடுத்து வேன்பிக், எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். வேண்டர்மில், இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின் பவுலர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெயின் கிளீன், ஸோ இவர் வந்து நல்ல யங் டேலண்டட் ஃபாஸ்ட் பவுலர். ஆரியானு வந்து பாத்தீங்கன்னா யங் டேலண்டட் ஸ்பின்னர். ஸோ இந்த வாட்டி நெதர்லாந்து வந்து நல்ல யங் ஒரு 25 வயசுக்குள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே ஆட வைக்கிறாங்க. அதில் 1 2 3 4 5 இவங்க எல்லாருமே இந்த 5 பிளேயருமே அதிகபட்சம் ஒரு 25 வயசுக்கு உள்ளதான் இருக்கிறாங்க. 22 23 அப்படி வயசு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே நல்ல ஆட்டக்காரங்களா இருக்காங்க. அதுக்கு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். அதுவும் டாப் 4ல ஆடுறாங்க, பேட்டிங்ல ஆடிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நெதர்லாந்துல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1 பேட்ஸ்லீடு, சாக் 3 அக்கர்மனும் வந்து ஸ்பின் பவுலர் பவுலிங் பண்ணியிருக்கிறார் நிறைய மேட்ச்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4 பேர் வந்து டாப்ல தான் ஆடுறாங்க. ஆனால் 4 பேருமே பவுலிங்கும் பண்ணுவாங்க. ஸோ மேட்ச் வந்து ஈஸியான நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்ற காலம் தான் மலையேறி போச்சு. ஸோ அதனால கண்டிப்பா நெதர்லாந்து வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. குறிப்பா எந்த டீமோட இப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, நீங்க பாகிஸ்தான் பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து விக்கெட் தூக்கிடுவாங்க. நமக்கு டெப்த்ல போட்டு விக்கெட்டை தூக்கிடுவாங்க. அதே போல ஒருவேளை நீங்க நெதர்லாந்து வந்து டாஸ் வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த வேன்பிக் சூப்பர் மேட்ச்ல மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்த வேன்பிக் அப்புறம் வந்து கெயின் கிளீன் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்த மிச்சல் லெவிட் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன காரணம், விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கறது கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். நாளைக்கு பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்ல என்னென்ன சுவாரஸ்யமா நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ மற்றபடி இதை வச்சு நீங்க எந்த ஒரு டிப்ஸோ அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. நம்ம வீடியோ ரொம்ப நாளா போடல. ஸோ அதனால ஜஸ்ட் இந்த வேர்ல்டு கப் மேட்சஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம வந்து
ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி போடுறோம். நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்தியா மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நிறையா இந்த பிளேயர்ஸோட டெக்ஸ்ட் எழுத்துறத நம்ம போட்டிருந்தோம். பிளேயர்ஸோட வித் ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக எப்படி வீடியோவை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.